மக்களே, a warm welcome back. லாஸ்ட் எபிசோட்ல ஃப்ராங்க் வீட்டுக்கு வந்து ஜயோகி பண்ண கலாட்டால ஃப்ராங்க் கோவமாகி ஜயோகியை வீட்டை விட்டு துரத்திருப்பான் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்ன்றத இந்த எபிசோட்ல பாப்போமா? வாங்க பார்க்கலாம். மறுநாள் விடியுது. ஜயோகி சொன்ன மாதிரியே லீ எந்திரிச்சு வந்த உடனே ஜயோகி எந்திரிச்சாளா அப்படின்னு தான் வந்து கேட்பான். அவ இங்க இருந்து போயிட்டான்னு சொன்னதும் நான் மட்டும் இங்க இருக்கும்போது அவ எப்படி போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவளா எங்கேயும் போயிருக்க மாட்டான், நான் போய் அவள் ரூம்லயே செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜயோகி ஜயோகி அப்படின்ட்டு வருவான். கடைசியில பார்த்தா அவ ரூம்ல இருக்க மாட்டா. ஏ ஃப்ராங்க், பெட் எல்லாம் வச்ச மாதிரியே இருக்கு, நீ நைட்டே அவளை அனுப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இப்ப அது முக்கியம் இல்ல, இங்க பாரு, அந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் நீ சேர்றது சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஓ, அதை நீ சொல்றியா? நீ எத்தனை பொண்ணுங்களோட பழகி இருப்பேன், நான் ஏதாவது சொல்லியிருப்பேனா? நம்ம பேரண்ட்ஸ் உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்களே, நீ அதெல்லாம் காதுல வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இப்ப நீ ஏன் சம்மந்தமே இல்லாம அதெல்லாம் இழுக்கிற? உன்னோட வேலையை போய் நீ பாரு. எக்ஸிபிஷன் வேற நெருங்கிட்டே இருக்கு, அதுக்கான ஆர்ட் ஒர்க் நிறைய பெண்டிங்ல இருக்கு, அது முடி. உனக்கு ஃப்ரீயா இருக்கணும்னு ஆசை இருந்தா நான் சொல்ற வேலையை மட்டும் செய், தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இப்ப ஜயோகி எங்க இருக்கான்னு மட்டும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவ எங்க இருக்கான்றது தெரியாம இருக்கிறதா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அண்ட் இவங்க தான் மிஸ்டர் ஸ்பான், லீயோட மதர், ஃப்ராங்கோட ஸ்டெப் மதர். அண்ட் இந்த ஆள் வந்துட்டு இவங்களோட தம்பி, இவங்களுக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்றாரு. இவர் தான் இந்த அம்மாவோட கூட பிறந்த தம்பி அப்படின்றத யார்கிட்டயும் சொல்லாம மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அக்கா, நான் இப்படி வந்து உங்களை மீட் பண்றது சரியே இல்லை, இது மட்டும் ஆஃபீஸ்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், உங்களால தான் நான் வந்து ஜெனரல் மேனேஜரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நீ ஏன் என்கிட்ட இப்படிலாம் பேசுறேன்னு எனக்கு புரியுது, ஆனா ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், அதுக்கு தான் நான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. என்னாச்சக்கா? நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் ஃப்ராங்க் தான். லீ படிச்சு முடிச்சுட்டு கம்பெனிக்கு சேர்மேனா ஆயிடுவான்னு பார்த்தா இப்ப ஆர்ட் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான். லீயோட மைண்டை மாத்துறதே ஃப்ராங்க் தான். ஃப்ராங்கோட குடும்பம் ரொம்ப பணக்கார குடும்பம், எல்லா டிசிஷனும் அவங்க தான் எடுக்கிறாங்க. இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா என்னையும் லீயும் அவங்க கழட்டி விட்டுருவாங்க. அந்த ஃப்ராங்க் ஏதோ பெருசா ஐடியா பண்றான். அவனோட ஐடியால லீ மாட்டி லீ அவனோட வாய்ப்பை விட்டுருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஃப்ராங்க் இருக்கும்போது லீனால எப்படி அவன் கம்பெனியோட சேர்மேன் ஆக முடியும்? அவங்களோட போர்ட் மெம்பர்ஸ் யாரோ ஒருத்தவங்க லீயை சேர்மேன் ஆக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பா. அக்கா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிற வரைக்கும் ஃப்ராங்க்னால சேர்மேனா ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்படி சொல்லிட்டு ஃப்ராங்கோட மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்று எடுத்து காட்டுவான். அதுல மெமரி லாஸ்னு போட்டிருக்கும். உடனே இவ இதுக்கான எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இல்ல, ஃப்ராங்க் எல்லா எவிடன்ஸையும் டெலீட் பண்ணிட்டான், பட் அந்த பொண்ணு வந்தா மட்டும் இவன் வசமா மாட்டிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு மென்ஷன் பண்ணுவான். அந்த ஆள் மென்ஷன் பண்ண பொண்ணு இவதான். இவ நேம் கியா. இவ இந்த ஊருக்கு ரொம்ப நாள் கழிச்சு வரா. வரும்போதே யாருக்கோ நான் வந்துட்டேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு வரா. அப்படியே கட் பண்ணா எங்க ஜயோகி குடுகுடன் ரெடி ஆகி யூனிஃபார்ம்லாம் மாட்டிட்டு வந்து டைம்ல நிற்கிறா. அதுக்குள்ள நீ ரெடி ஆயிட்டியா அப்படின்னு கேட்க, ஆமா நான் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாவே ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. உனக்கு இந்த ரூம் ஓகேவா பாரு அப்படின்னு கேட்பா. ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்புறம் ஒரு விஷயம், இந்த ரூம்ல இருக்க எந்த பொருளையும் நீ உடைக்க கூடாது, எதையாவது நீ உடைச்சனா அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா பில் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இன்னைக்கு எனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ ரொம்ப அவசரப்படுற, ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆள் இருக்கனாலதான் எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. உன்ன மாதிரி ஒருத்தி எனக்கு கிடைச்சது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நேத்து வந்தாலும் ஒரு ஆளு, அவன் வந்த உடனே ஹோட்டல் ஃபுல்லாத்தையும் புக் பண்ணிட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி ரொம்ப பெரிய பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் நம்ம ஹோட்டலுக்கு வந்தாதான் நம்மளால நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். நேத்து தான் அவனை பத்தி படிச்சேன். அவன் ஒரு பெரிய பிசினஸ் மேனா, ஒரு பெரிய கம்பெனிக்கு பிரசிடென்ட்டா இருக்கான். அவன் பேரு ஃப்ராங்க். நீ அவனோட காலை பிடிச்சி இன்னொரு டைம் நம்மளோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அவனை கூட்டிட்டு வந்தனா வச்சுக்கோயேன், உன்னோட கடன் எல்லாத்தையும் நான் ஓவர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. நான் தான் நேத்தே அவனை நல்லா டைட்டா கட்டி பிடிச்சிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது, செல்லோ நீ உண்மையா சொல்ற அப்படின்னு சொல்லும்போது, ஆமான் மண்டியாட்டுவா. சோ இத்தனால உன்ன மாதிரி ஒருத்தையை தான் நான் தேடிட்டு இருக்கேன், இங்க வந்து உட்காரேன். ஜயோகி கிட்ட ஒரு லஞ்ச் மெனு கொடுத்து இந்த அக்ரிமெண்ட்ல மட்டும் அவர்கிட்ட சைன் வாங்கிட்டு வந்துரு எப்படியாச்சும். அவரோட எம்ப்ளாயிஸ் எல்லாருமே நம்ம ஹோட்டல்ல வந்து லஞ்ச் சாப்பிட்டாங்கன்னா நான் அவங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லி இதுல மட்டும் சைன் வாங்கிட்டு வந்துரு எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கொடுப்பா. ஆனா ஜாய் மேடம், இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கே, நான் என்னோட கல்லை வேற போய் தேடணும் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு நீ ஒரு கல்லை தேடுற, அதான் நம்ம வீட்டுல ஊர்பட கல் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஐயோ, இந்த கல்லு வேற அந்த கல்லு வேற, அந்த கல்லு இருந்தா தான் நான் என் வீட்டுக்கு போக முடியும், அது கண்டிப்பா அந்த ஃப்ராங்க் கிட்ட தான் இருக்கும்னு சொல்லிட்டு நேத்து நான் அவன் வீட்டுக்கெல்லாம் கூட போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. என்னது, அவர் வீட்டுக்கு போனியா? அவரே உன்னை அவர் வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போனாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இல்ல, அந்த ஆள் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டாரு, இருந்தாலும் நான் திரும்பி அங்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. வெரி குட் வெரி குட், நீ திரும்பி அந்த இடத்துக்கு கண்டிப்பா போகணும், ஆனா அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லுவா. அதை பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத, பாய்ஸ் பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீ ஃப்ராங்கோட ஷர்ட் பாக்கெட், பேண்ட் பாக்கெட், ஷூஸ், சாக்ஸ்ல இதுலலாம் தேடி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஐயோ இல்லையே மேடம், நீங்க உண்மையிலேயே ரொம்பவே புத்திசாலி, நான் இப்பவே போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. ஒரு நிமிஷம் இல்ல, என்னாச்சு மேடம், நீ எதையோ மறந்துட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஆமா ஆமா மறந்துட்டேன். அப்புறம் எங்க பாரு, பர்சனல் விஷயத்தோட பிசினஸ் விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், புரிஞ்சுதா?
ஓகே, நல்லா புரிஞ்சுது. சரி டாடா, இப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருவா. ஐயா ஜாலி, இந்த பொண்ணுனால நான் லட்ச லட்சமா சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருப்பா. பிராங்க் கிட்ட சைன் வாங்குறதுக்காக பிராங்கோட ஆபீஸ்க்கு தான் வந்திருப்பா. இவ ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கனால இவகிட்ட ஆக்சஸ் இருக்காது. சோ ஆக்சஸ் இல்லாதனால மேஜிக் பவர் யூஸ் பண்ணி உள்ள போயிடுவா. அப்பன்னு பார்த்து பிராங்க் ஆபீஸ்க்கு வர எம்ப்ளாயர்ஸ் எல்லாம் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி முதல்ல நீங்க போங்க, அப்புறம் நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயர்ஸ் எல்லாம் உள்ள போக சொல்லுவான். இவன் உள்ள போக சொன்னதே எல்லாரும் உள்ள போவாங்க. உள்ள போனதே எல்லாரும் ஸ்டாச்சு ஆயிடுவாங்க. இத பார்த்ததும் பிராங்குக்கு ஒரே குழப்பமாயிடும். என்னடா இது, இந்த ஆலுசினேஷன் நம்மள விடவே மாட்டேங்குது. எங்க போனாலும் ஏதாவது வித்தியாசமா நடந்துட்டே இருக்கு. எதனால இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து ஜயோக்கு என்ட்ரி தர ஜயோக்கு லிஃப்ட்டுக்குள்ள போனதை பார்த்ததும் என்ன இவன் மட்டும் நகர்றா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஸ்டாச்சுவா இருந்தவங்க எல்லாருமே அன்ஸ்டாச்சு ஆயிடுவாங்க. இப்போ எங்க டெலிவரி பண்ணக்கூடிய பொண்ணு லிஃப்ட்டுக்குள்ள போனா அதை நீங்க யாராச்சும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எம்ப்ளாயீஸ் கிட்ட கேட்கும்போது இல்ல சார், நாங்க அந்த மாதிரி எதுவுமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால எல்லாருமே அந்த ஹாலை விட்டு போயிடுவாங்க. அப்பாடா, இதுதான் நல்ல சாக்கு, இங்கே யாருமே இல்லை, நம்ம போய் நம்ம கல்லை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்கோட ஆஃபீஸ் ரூமுக்கு போய் எல்லாத்தையும் களைச்சு போட்டுட்டு அவளோட கல்லை தேடிட்டு இருப்பா. அந்த நேரம்னு பார்த்து ஃப்ராங்க் அவன் ரூமுக்கு வர கிளச்சி கடந்த எல்லா திங்ஸையும் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி இருந்த இடத்துல அடுக்கி வச்சுட்டு அவ போய் ஓரமா ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்குவா. அவனோட சேர்ல உட்காந்துட்டு அங்க அடுக்கி இருந்த புக் பார்ப்பான். ஒரே ஒரு புக் மட்டும் உல்டாவா அடுக்கி இருக்கும். அப்பதான் அவனுக்கு லாஸ்டா நடந்த ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வரும். இதே மாதிரி தானே ஒரு புக் போய் ஏறி உட்காந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்கேயும் அந்த ஜயக்கி பொண்ணு ஏதோ பண்ணி வச்சிருக்கா, இங்க அந்த ஜயக்கி பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா நீயே வெளியே வந்துடுறியா இல்ல நான் அங்க வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இவ யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய பெல்ட்டை கழட்டி ஃப்ராங்கோட கையை பிடிச்சி இறுக்கமா கட்டிடுவா. நீதானா, உனக்கு இப்ப என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நான் 3 விஷயத்துக்காக தான் இங்க வந்திருக்கேன். விஷயம் என்னோட கல்லை என்கிட்டே திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. கல்லா, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். பூமியில வாழ்ற பூமி வாசியங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அது ஒரு சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. சிப்பா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னதும் இல்ல இல்ல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. நீ என்ன டெய்லியும் மீட் பண்ணணுன்றதுக்காக சொல்ற சாக்கு தானே இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்ல நான் உண்மையதான் சொல்றேன். அன்னைக்கு உங்களை நான் காப்பாத்தாமே இருந்திருக்கலாம். உங்களை காப்பாத்தினால தான் நான் என் கல்லை தொலைச்சிட்டேன். இப்ப என்னால வீட்டுக்கோ போக முடியல. ஒரு மனசாட்சியே இல்லாத ஒரு மனுஷனை தான் நான் காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. என்னது, நீ என்னை காப்பாத்தின நான் இப்ப சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அங்க கட் பண்ணா இங்க இந்த கியா பொண்ணை காட்டுவாங்க. இந்த பொண்ணு ஃப்ராங்கோட அங்கிளை மீட் பண்றதுக்காக வந்திருப்பா. ஃப்ராங்கோட நீங்க மீட் பண்ண போற இந்த பிளைண்ட் மீட்டிங் பத்தி உங்களோட ஃபேமிலி உங்ககிட்ட சொன்னாங்கல்ல? என் ஃபேமிலி ஒரு விஷயத்த பண்ண சொல்லி நான் என்னைக்கு பண்ணாம இருந்திருக்கேன். நீங்களும் ஃப்ராங்க் தானே இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அங்க கட் பண்ணி திரும்ப இவங்களோட சீனுக்கு வராங்க. ஆமா, அன்னைக்கு நான் தான் உன்னை காப்பாத்தினேன். அன்னைக்கு நான் மட்டும் உன்னை காப்பாத்தலன்னா நீ ஆக்சிடென்ட்ல செத்து போயிருப்ப தெரியுமா? அதுக்காகலாம் நீ உன்னை என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா என் மனசுல ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. உண்மையை மட்டும் தான் நீ சொல்லணும். எனக்கு அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துல யாருமே இல்லை, நீ மட்டும் தான் இருந்திருந்த அப்படின்னா உன்கிட்ட என்ன நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். உண்மையா சொல்ல போனா என்கிட்ட நிறைய சூப்பர் பவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஓ அப்படியா, அப்ப நான் இப்பவே உன்னை என்னோட ரிசர்ச் டீமுக்கு அனுப்பி வைக்கிறேன். உன்கிட்ட உண்மையிலேயே சூப்பர் பவர்ஸ் இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா எனக்கு நிறைய கோபல் பிரைஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஹே இல்ல 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 இல்ல, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஏலியன்ஸ் கிட்ட தான் சூப்பர் பவர் இருக்கும். நான் என்ன ஏலியனா? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ இதெல்லாம் நம்பிடுறேன். நான் இந்த பூமியில இருக்கவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதை தான் நானும் சாப்பிடுவேன். நான் ஒன்றும் ஏலியன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ச்சே, இதுக்கப்புறம் இவங்கிட்ட நம்ம மறைஞ்சுதான் வாழணும் போல அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருப்பா. உன்கிட்ட விளையாடுறதுக்குலாம் எனக்கு சுத்தமா டைம் இல்லை, நீ போய் வந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவளை அப்படியே லாக் பண்ணி இதோட நிறுத்திக்க, இதுக்கப்புறம் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அந்த டைம் பார்த்து ஃப்ராங்கோட ரூமுக்கு ஃப்ராங்க் அங்கிள் வர ஒழுங்கு மரியாதை கீழே உட்காந்துரு, மேலே எந்திரிச்சுன்னா உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நம்ம சேர்மேனோட பொண்ணு கியா உங்களை பார்க்கறதுக்காக வெயிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இப்போ எனக்கு யாரையும் பார்க்கறதுக்கு மூடு இல்லை, இந்த மீட்டிங் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆனா சார், இந்த மீட்டிங்கை சேர்மேன் மட்டும் இல்லை உங்க அம்மாவும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்லுவான். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். அவங்களோட ஃபேமிலியை நான் பர்சனலாக போய் மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஐயோ, இப்படி வந்து வசமாக மாட்டிக்கிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பா. ஓகே ஃப்ராங்க், நான் கியாவை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் இவனும். ஃப்ராங்கோட அங்கிள் போனதும் ஜெயக்கு எந்திரிச்சு நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போவா. திரும்பி இங்கே வந்துடாத அப்படின்னு சொன்னதும் கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. ஒரு நிமிஷம் இல்லை, ஏதோ சிப்புன்னு சொன்னியே, அது என்ன ப்ளூ கலரில் கல் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஒன்றும் தேவையில்லை, அதை எப்படி தேடணும்னு எனக்கு தெரியும், நானே தேடிக்கிறேன், நீ ஒன்றும் தேடி தர வேணாம், பொட பூமிவாசி பைத்தியம் அப்படின்ட்டு போயிடுவா. பைத்தியம் நானா இவளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அங்க இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கேமரால ஜயோகி மேஜிக் பண்றது அப்பண்டமா தெரிஞ்சு போயிடும். அங்க கட் பண்ணா வெயிட்டிங் ரூம்ல இருக்க கியாவை காட்டுவாங்க. உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு என்னைய மன்னிச்சிருங்க. இன்னைக்கு அவருக்கு நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்கனால உங்களால அவரால் இன்னைக்கு மீட் பண்ண முடியாது. அவர் வீட்டுக்கே வந்து உங்களை மீட் பண்றேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான்.
பரவாயில்ல விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. அவரை எப்படி என்னைய மீட் பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவா. கார் கராஜுக்கு போய் இதுதான் ஃப்ராங்கோட கார்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவளோட ஷூ எடுத்து ஃப்ராங்கோட டோர் கண்ணாடிய நல்லா உடைச்சு விட்டுருவா. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீதியை நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போமா? பை.